திரு எம்.எஸ். முஸ்தபா, இவ்வளவு நேரம் நாம் பேசுகின்றோம், நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள்? தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்திங்கன்னா, ஆளுமைகள் தோட்டத்தில் வந்தது, மக்கள்கள் கூட்டமாக வந்தார்கள், தமிழ்நாட்டிலே மாற்றம் வந்தது. இது பார்த்திங்கன்னா வரலாற்றின் ஒரு பதிவு. அது ராமா தோட்டமாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்த போயஸ் தோட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தியாகி தலைவி சின்னம்மா அவர்கள் இருக்கக்கூடிய போயஸ் தோட்டம் இல்லமாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிறந்த நாள் தினத்தை மிக எழுச்சியாக, மிக அழகாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, தொண்டர்களுக்கு உற்சாகம் வீட்டும் விதமாக நாளைய தமிழகத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிணைந்து நிச்சயமாக ஆளுவோம் என்ற நம்பிக்கை ஊட்டும் விதமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கி போயஸ் இல்லத்திலே அம்மாவின் பேர் தாங்கிய அந்த மஹாலிலே சிறப்பான பிறந்தநாள் விழாவை கொண்டாடி, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கற்றுத்தந்த வழியிலே, அம்மா அவர்கள் கற்றுத்தந்த வழியிலே வந்தவருக்கு எல்லாமே அறுசுவை உணவை அளித்து பசியார இன்றைக்கி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சொன்னார். அது தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒத்துமை மீண்டும் மீண்டும் உறுதியாகிறது. என்ன கேட்டிங்கன்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கையாக, அவங்க தமிழ்நாட்டுக்கு ஆளுமை வேண்டும், தமிழ்நாட்டுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்தால்தான் நல்லது நடக்கும் என்பதற்காக யாருக்குமே கொடுக்காத ஒரு வாய்ப்பை 2011 2016 தொடர்ச்சியாக ஆட்சி கட்டிலை வைத்து அழகு பார்த்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். யாரும் அறியாத ஒரு உண்மையை தமிழ்நாட்டு மக்கள் அதை நேசித்தார்கள். மரியாதைக்குரிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒன்றிணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தினார்கள் என்பது யதார்த்தமான செய்தி. எல்லாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கூட்டணி விஷயமாக இருந்தாலும் சரி, அம்மா அவர்கள் வகுத்து தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களாக இருந்தாலும் சரி, பல தலைவர்கள் இங்கே பார்த்திங்கன்னா, மரியாதைக்குரிய தனியரசு அவர்கள், துரைக்கண்ணா அவர்கள், நம்ம கணேசன் சார் அவர்கள் போன்றவர்கள்லாம் சொன்ன மாதிரி பல திட்டங்களை, அது ஏழைப்பாளைய மக்களுக்கு பசியார, அது அம்மா உணவகமாக இருந்தாலும் சரி, ஆடு மாடாக கறவை ஆடு மாடு திட்டமாக இருந்தாலும் சரி, மடிக்கணினி திட்டமாக இருந்தாலும் சரி, பிரசவ காலத்திலே அந்த பெட்டக திட்டமாக இருந்தாலும் சரி, தொட்டில் குழந்தை திட்டமாக இருந்தாலும் சரி, ஜாதி பாராமல் மதம் பாராமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களின் ரமலான் காலத்திலே அந்த நோன்பு திறக்கிறதுக்கு பல்லாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை தந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நாகூர் தர்காவுக்கு சந்தன கட்டை கொடுத்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்களுக்கு மானியம், அந்த புனித யாத்திரைக்கு மானியம் கொடுத்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அஜிக்கு மானியம் கொடுத்த நிகழ்வாக பல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அள்ளித்தந்தவர்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சின்னம்மா அவர்களும். அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது 100 விழுக்காடு 100 யூனிட் இலவசமாக மின்சாரம் கொடுத்த நிகழ்வு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மின்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இன்றைக்கி விலை வரியை உயர்த்தி, மின்சாரத்தின் கட்டணத்தை உயர்த்தி, இன்றைக்கி 2000 3000 வருதுன்னு தட்டி கேட்கக்கூடிய இடத்துல கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையே என்பதை மக்கள் உணர்ந்து அனைத்திந்திய அதிமுகவின் ஆட்சி வர வேண்டும் என்று கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்திலே ஒரு 3வது மிகப்பெரிய இயக்கமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வகுத்து தந்தார்கள். அந்த இயக்கத்தை இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு ஒன்றுபடாமல் நீங்கள் தலைப்பு வச்ச மாதிரி ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் தொண்டர்கள், அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமாக இருக்கின்றது. அந்த விருப்பத்தை ஒன்றிணைக்க முடியாமல், அந்த விருப்பத்தை கேட்காமல் சில பேர் செய்யக்கூடிய வேலையை ஓப்பனாக எடப்பாடி போன்றவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, யார் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்படும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி மக்களுக்கு பாதிக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வரக்கூடாதுன்னு நினைத்தார்களோ அந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய காரணம் எடப்பாடி பழனிசாமியாக இருந்து விட்டார். நீங்கள் தொடர்ச்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இப்பவும் அவருக்கு புரியாமல் இருக்குதே. ஒன்றிணைந்து அதிமுக வந்தால்தான், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்காக வாழவில்லை, நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் பல திட்டங்களை அம்மா தந்த மாதிரி அந்த ஆட்சியை தரணும்னு நினைக்கிறாங்களே, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை மக்கள் நேசிக்கிறாங்க. அதை மக்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதை முயற்சியை
வந்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இன்னைக்கு வந்து அதை செய்யணும்னு துடிப்பதை பார்த்து அதிமுகவோட வாக்காளர்கள், அதிமுகவின் ஆதரவாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பாணியிலே அவர்கள் விட்டு சென்ற பணியை வந்து அதை சிறப்பாக செய்ய முடியும் என்று சொன்னால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களால் தான் முடியும் என்ற நம்பிக்கையிலே வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கான முயற்சியை தான் அவங்க நிகழ்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டனில் அம்மாவோட அந்த பிறந்தநாள் விழாவை நடத்தி நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தீய சக்தி திமுகவை ஒழித்து நான் இருக்க வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றுபடுத்தி அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவேன் என்று வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ஜிகம் தந்திருக்கிறார் என்ற நிகழ்வு நான் பார்க்குறேன்.